அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. நம்ம பொது தமிழில் முதல் பருவம் இயல் 1ல் உரைநடை பாடம் 1 வளர்தமிழ். இந்த பாடத்திலிருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆ பழமை. பிரித்து எழுதுக. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இ இடம் கூட்டல் புறம். நெக்ஸ்ட்டும் பிரித்து எழுதுக தான். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? நமக்கு சீர்மை கூட்டல் இளமை. ஆன்சர் ஆ. நெக்ஸ்ட்டு சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா ஆன்சர் ஆ சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? ஆன்சர் ஆ கணினி தமிழ். நெக்ஸ்ட் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு? ஆன்சர் ஆ பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் என்னது அப்படின்னா ஆன்சர் இ விலங்கு. ஓரெழுத்து ஒரு மொழி என்னும் ஹெட்லைனில் இந்த கொஸ்டின் வரும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் என்னதுப்பா? தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. நம்ம பொது தமிழில் முதல் பருவம் இயல் 1ல் உரைநடை பாடம் 1 வளர்தமிழ். இந்த பாடத்திலிருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆ பழமை. பிரித்து எழுதுக. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இ இடம் கூட்டல் புறம். நெக்ஸ்ட்டும் பிரித்து எழுதுக தான். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? நமக்கு சீர்மை கூட்டல் இளமை. ஆன்சர் ஆ. நெக்ஸ்ட்டு சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா ஆன்சர் ஆ சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? ஆன்சர் ஆ கணினி தமிழ். நெக்ஸ்ட் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு? ஆன்சர் ஆ பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் என்னது அப்படின்னா ஆன்சர் இ விலங்கு. ஓரெழுத்து ஒரு மொழி என்னும் ஹெட்லைனில் இந்த கொஸ்டின் வரும். கோடிட்ட